தமிழ்நாட்டில் காமராஜரை போன்று நடிகர் விஜய் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக மாணவிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் மாநிலத்தின் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு முடித்த மாணவி நிதர்சனா விஜயிடமிருந்து பரிசு மற்றும் சான்றிதழை பெற்றுக் கொண்ட பின்னர் ராஜ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். காமராஜர் ஆட்சியில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போன்று தற்போது விஜய் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறியதுடன் கவிதை மூலம் பாராட்டு தெரிவித்தார். நீ இருப்பதோ நீலாங்கரை, இனி அரசியலில் இருக்காது ஓர் கரை. இன்னும் ஈராண்டில் வருகிறது 26ஆம் ஆண்டு. அப்போதும் நான் வருவேன் மாணவ மாணவிகளில் முதல்வியாக. நீ எனக்கு பரிசளிப்பாய் மாநிலத்தின் முதல்வராக. அவரோட பிறந்த நாளை கல்வி அபிவிருத்தி நாளாக கொண்டாடணும் அப்படின்னு வச்சுருந்தேன். ஏன்னா கல்விக்கு முக்கியம் கொடுக்குற ஒரு தலைவருடைய பிறந்த நாளை அந்த மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல்வாதிகள்லாம் படிக்காதவங்களாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால தான் ஒரு வேளை நம்ம எக்கனாமியும் சரி நம்ம கண்ட்ரியும் இப்படி இருக்கலாம். ஸோ இனிமேல் வர ஜென்ரேஷன் வந்து படித்தவங்களாம் வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் சொசைட்டியில். அண்ணன் பார்த்தோன்னே ஒரு என்ன சொல்ல கூஸ் பம்ப் ஆகி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணன் விருது வாங்கினதுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா யங்ஸ்டர்ஸும் இதே மாதிரி படித்து அண்ணன்ட்ட விருது வாங்க இல்லாமல் உங்களோட இதுக்கு நல்லா எல்லாம் படித்து நல்லா வரணும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.